தமிழ்நாட்டுக்கு முதலீடு வருதுன்னா அதற்கு நாம பிரதமர் மோடிக்கு நன்றி சொல்லணுமா? ஓவரா ஒருத்தரோட நெருக்க காட்டினா அது எப்படி நாளடைவுல நமக்கே பாதிப்பா முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த ட்ரம்ப் மோடி நட்பு ஒரு சிறந்த உதாரணம். ஒரு பெரிய ஆப்பா எடுத்து குனிங்க அப்படின்னு சொல்லி நல்லா சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவ்வளவு பெரிய கேவலமான பச்சோந்திகளா இருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் அறிவுன்னு ஏதாவது ஒண்ணு இருக்கா? இப்படிப்பட்ட பிரதமரை வச்சுக்கிட்டு உங்களுக்கு எல்லாம் என்ன யோகியதை இருக்கு தமிழ்நாட்டோட முதலமைச்சரை குறை சொல்றதுக்கு? வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. மாசம் ஒரு தடவை நம்ம கிட்ட இந்த அர்ச்சனை வாங்கலைன்னா நம்ம அக்கா தமிழிசைக்கு பொழுதே போகாது போல் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம வேலை வெட்டி இல்லாம சுத்திட்டு இருக்கு. நேத்து பாருங்க, முதலமைச்சர் அவர்கள் முதலீடு ஈர்ப்பதற்காக வெளிநாடு சென்றிருக்கிறார், பயணம் சென்றிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்திரிகையாளர்கள் கேட்கும் பொழுது இந்த அம்மா 2 விஷயம் சொல்றாங்க. ஒண்ணு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியாயமா பார்த்தா முதலமைச்சர் இதுக்கெல்லாம் மோடிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவர் ஊர் ஊரா பயணம் பண்ணி எல்லா நாட்டு அதிபர்களையும் கட்டி புடிச்சு அவங்களோட நட்புறவு ஏற்படுத்தினதுனாலதான் ஸ்டாலின் அவர்களால் இவ்வளவு எளிதில் இது போன்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொண்டுட்டு வர முடியுது அப்படின்னு சொல்லிட்டு, அதே பேட்டியில இதற்கு நேர் எதிராக ஒரு விஷயத்த சொல்றாங்க. இவ்வளவு நாள் வெளியூர் பயணம் போயிட்டு இவ்வளவு முதலீடுகளை ஈட்டணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்களே, இதுல எவ்வளவு ஃப்ரக்டிஃபை ஆயிருக்கு, எவ்வளவு இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கறதெல்லாம் திரு ஸ்டாலின் அவர்கள் வெளியிடணும். அதற்கான வெள்ளை அறிக்கை கொடுக்கணும். இவங்க சும்மா முதலீடு கொண்டு வரோம் சொல்றாங்களே தவிர, ஆனா ஒண்ணுமே களத்துல பிரதிபலிக்கிறது இல்ல அப்படின்னு முன்னுக்கு பின்புறனா 2 விஷயங்கள் பேசிருக்காங்க. முதல் விஷயத்துக்கு நம்ம வருவோம். தமிழ்நாட்டுக்கு முதலீடு வருதுன்னா அதற்கு நாம பிரதமர் மோடிக்கு நன்றி சொல்லணுமா? ஏன்னா பிரதமர் மோடி எல்லா வெளிநாட்டிலையும் போய் நல்லுறவு ஏற்படுத்தினதுனால்தான் நமக்கு முதலீடுகள் வருது அப்படின்னு சொல்றாங்க. இவருடைய நல்லுறவு எந்த அளவுக்கு இன்னைக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கறதான் வெட்ட வெளிச்சமா நம்ம பாத்துட்டு இருக்கோம்ல. அப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார் அப்படின்னு அமெரிக்க அதிபருக்காக கொள்கை பரப்பு செயலாளரா இருந்தவர் தானே நம்ம ஜி. ஒரு நாட்டுடைய பிரதமர் அப்படின்னா வெளிநாடுகள் இருக்கக்கூடிய அந்த உலக தலைவர்களோட நட்பு ரீதியா இருக்கணும். அதுல எந்த தப்பும் இல்ல. அதைத்தான் எல்லா தலைவர்களும் செய்வாங்க. ஆனா அதுக்காக ஒரேடியா மேல விழுந்து பிராண்டி வாரி பூசிக்க கூடாது. நம்ம 56 இன்ச் இன்னைக்கு அதைத்தான் செஞ்சாரு. ஓவரா ஒருத்தரோட நெருக்க காட்டினா அது எப்படி நாளடைவுல நமக்கே பாதிப்பா முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த ட்ரம்ப் மோடி நட்பு ஒரு சிறந்த உதாரணம். மோடிக்காக இவர் போய் ஓட்டு கேட்கவும் இங்க இருக்கக்கூடிய சங்கிகள் ட்ரம்போடைய உருவச்சிலையை ஏற்படுத்தி அதுக்கு பூஜை பண்றது என்ன, ஆராத்தி எடுக்கிறது என்ன? ட்ரம்ப் அமெரிக்க அதிபரா வந்ததுன்னா இந்திய பொருளாதாரத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவாரு அப்படின்னு பேசுனது என்ன? ஆனா இன்னைக்கு ஒரு பெரிய ஆப்பா எடுத்து குனிங்க அப்படின்னு சொல்லி நல்லா சொருகிவிட்டு இருக்காரு. இன்னைக்கு அமெரிக்கா இந்த 50% டாரிஃப் போடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு வெளிப்படையா பல பொருளாதார நிபுணர்கள், ஏன் அமெரிக்காவை சேர்ந்த ட்ரம்போடைய ஆதரவாளர்கள், ட்ரம்புக்கு இணையாக இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள் எல்லாமே என்ன பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ரஷ்யா கிட்ட இருந்து க்ரூட் ஆயில குறைஞ்ச விலைக்கு வாங்குறீங்க. இது மூலமா ரஷ்யாக்காரன் பணம் பண்றான். அது மூலமா அவன் யுக்ரைன் மேல போர் தொடுக்கிறான். இப்படி இன்டைரக்டா நீங்க போருக்கு உதவி பண்றீங்க. அதனால உங்க மேல 50% டாரிஃப் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்தியாவை விட கிட்டத்தட்ட 2 மடங்கு ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறது சீனா. இந்தியா விட அதிகமா, பல மடங்கு அதிகமா ரஷ்யா கிட்ட இருந்து கேஸ் வாங்குறது யூரோப்பியன் யூனியன். ஆனா அது போன்ற நாடுகளுக்கு இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் டாரிஃப் ட்ரம்ப் போடல. இந்தியாவுக்கு மட்டும் ஏன் போட்டாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்பொழுதுதான் இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பர்சனல் ரிலேஷன்ஷிப் ஒரு ஃபேக்டரா இருக்கு. பல மேடைகள்ல பல தலைவர்கள் வெளிப்படையாவே சொல்லிட்டாங்க. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையே போற நான் தான் நிறுத்தினேன் அப்படின்னு ட்ரம்ப் தம்பட்ட அடிச்சது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் என்ன எதிர்பார்த்தாரு? நமக்கு வாச்ச அடிமைன்னு ஒண்ணு இருக்கே, நாம என்ன சொன்னாலும் அந்த அடிமை கேட்கும். அதனால நாம தான் போற நிறுத்தணும் அப்படின்னு சொன்னா அந்த அடிமை ஆமாஞ்சாமி போகணும் அப்படின்னு நினைச்சாரு. அங்கதான் பிரச்சனை வருது. ஓவரா எடுத்து பூசிக்கிட்டதுனால இன்னைக்கு நேரடியா ட்ரம்ப எதிர்த்து பேசவும் முடியாம, ட்ரம்புக்கு ஆதரவாகவும் செயல்பட முடியாம இன்னைக்கு புலிவால் புடிச்ச கதையா போச்சு. ரஷ்யாவில இருந்து குறைந்த விலையில கச்சா எண்ணெயை நாம வாங்குறோம். ஆனா வாங்கக்கூடிய அந்த எண்ணெயோடைய பலன், அது மூலமாக லாபம் யாருக்கு போய் சேருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிலையன்ஸ் குழுமத்துக்கும் அதானி அம்பானி போன்ற கார்பரேட்டுகளுக்கும் போய் சேருது. ஏன்னா கச்சா எண்ணெயை குறைஞ்ச விலைக்கு வாங்கி அதை சுத்தம் பண்ணி அதை நமக்கு குறைஞ்ச விலைக்கு கொடுக்குறாங்களான்னா இல்ல.
அத அதிக விலைக்கு வெளிநாடுகளுக்கு வித்து இவங்க லாபம் பாக்குறாங்க. இது மூலமா அரசாங்கத்துக்கும் டாக்ஸ் வரி அப்படிங்கிற பேர்ல வருமானம் வருது. அப்ப இவ்வளவு நாளா ரஷ்யா மூலமாக கச்சா எண்ணெய் வாங்கின லாபத்துல யார் 2 பேரும் பங்கு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க? கார்ப்பரேட்டுகளும் இந்த அரசாங்கமும். அப்போ இன்னைக்கு பிரச்சனைன்னு வந்ததுன்னா அதை யார பாதிக்கணும்? எவன் லாபம் பார்த்தானோ அவனை தானே பாதிக்கணும். ஆனா இன்னைக்கு பாதிக்கப்படுறது யாரு? இங்க இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான தொழிலாளர்கள், சிறு குறு தொழில் செய்யக்கூடியவர்கள். இன்னைக்கு அவங்களுடைய வேலை இழக்கும் அபாயம் இருக்கு. நேத்து பாருங்க, கிட்டத்தட்ட 1000 டன் இறால் திருப்பி அனுப்பிட்டாங்க. இதனால யாருக்கு நஷ்டம்? எத்தனை பேருடைய வேலை பாதிக்கப்படும்? யோசிச்சு பாருங்க. டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில அதிகம் வேலை செய்யக்கூடியவர்கள் யாரு? கார்மெண்ட்ஸ் ஃபேக்டரியிலனா எத்தனை பேர் வேலை செய்யறாங்க? எல்லாருமே பெண்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டுல நாம அதுதானே பேசிக்கிட்டு இருக்கோம். மேனுஃபேக்சரிங் செக்டார்ல ஃபேக்டரிஸ்ல வேலை செய்யக்கூடிய பெண்கள்ல கிட்டத்தட்ட 43% பேர் தமிழ்நாட்டுல இருந்து வராங்க. நேஷனல் ஆவரேஜை விட டபுள் மடங்கு. இன்னைக்கு பெண்களுக்கு அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் சுயசார்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த, தன்னம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்னைக்கு தமிழ்நாடு கத்து கொடுத்துருக்கு. இன்னைக்கு அத்தனை பெண்களுடைய வேலைக்கும் இந்த மோடி கும்பல் ஆப்பு வச்சிருக்கு. இந்த நிமிஷம் வரை தைரியமா அவங்களால ட்ரம்பை எதிர்த்து பேச முடியல. இதுவும் கடந்து போகும். அமெரிக்கா இல்லைன்னா என்ன? இன்னும் 40 நாடுகளோட நாங்க பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கோம், ஒப்பந்தம் போட போறோம் அப்படின்னு காதுல பூ சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க எப்ப பேசி, எப்ப ஒப்பந்தம் போட்டு, எப்ப அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி, எப்ப எக்ஸ்போர்ட் பண்ணி, எப்ப காசு பாக்குறது? ட்ரம்ப் இவ்வளவு பிரச்சனை பிடிச்ச பேர் வழி அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா? அப்போ இந்நேரத்துக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கக்கூடிய அரசு என்ன பண்ணிருக்கணும்? மத்த நாடுகளோட இந்நேரத்துக்கு பேசி ஒப்பந்தம் போட்டிருக்கணுமா இல்லையா? இனிமேல் தான் இவங்க பேச போறாங்க. இப்படிப்பட்ட பிரதமரை வச்சுக்கிட்டு உங்களுக்கு எல்லாம் என்ன யோக்கியதை இருக்கு தமிழ்நாட்டோட முதலமைச்சரை குறை சொல்றதுக்கு? ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்ட எம்ஓஎஸ் போட்டிருக்காங்க. பல வெளிநாடுகளோட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட 77% நாங்க ரெக்டிஃபை பண்ணிட்டோம். அதற்கான லேண்ட் அக்விசிஷன்ல இருந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து எல்லாமே பல்வேறு காலகட்டத்துல ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா டிஆர்பி ராஜா சொல்லியிருக்கிறார். அவர் சொல்றதை தாண்டி ஒன்றிய அரசுடைய தரவுகள் சொல்லுது. நாம சொல்ல வேண்டாம். சரி, பிரதமர் மோடி போறாருல்ல, அவர் இந்தியாவில இருந்ததை விட வெளிநாடுகள்ல தான் அதிகம் இருந்திருக்கிறாரு. கடந்த ஒரு வருஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா 6-7 முறை போயிட்டார். பெஹல்காம்ல தீவிரவாத தாக்குதல் நடந்தது. அந்த டைம்ல 2 நாள் மனுஷன் சவுதி அரேபியா ட்ரிப் போனாரு. இந்த 2 நாளுக்கான செலவு என்ன தெரியுமா? ஹோட்டல் செலவு மட்டும் 15 கோடி. இதெல்லாம் நாம கஷ்டப்பட்டு கட்டுற வரி பணத்துல இருந்து தானே வருது. மோடி ஆட்சி காலத்துல இப்படி உலகம் சுற்றும் வாலியம்னா போய் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் கட்டிப்புடி வைத்தியம் பண்ணாரு. இது மூலமாக எத்தனை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்க கொண்டு வந்திருக்கீங்க? அதுல எத்தனை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு ரெக்டிஃபை ஆயிருக்கு, கிரவுண்ட் லெவல்ல இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு? இதற்கெல்லாம் நீங்க முதல்ல என்னைக்கு வெள்ள அறிக்கை கொடுக்க போறீங்க? இத பத்தி தரவுகள் எந்த பப்ளிக் டொமைன்லயும் இல்ல தெரியுமா? அதெல்லாம் தேட முயற்சி பண்ணிட்டு தான் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். இப்படி எந்த தரவுகளையும் டிரான்ஸ்பரண்டா கொடுக்காத நீங்க ஒரு மாநில அரசை பார்த்து, அதுவும் பொருளாதார ரீதியாக சாதனை படைத்த ஒரு மாநில அரசை பார்த்து கேள்வி கேட்கிறீங்க. நாட்டுடைய பிரதமர் பார்த்து இந்த கேள்வியை கேட்கணும். சுத்தி இருக்கக்கூடிய எல்லா நாட்டோடையும் சண்டை போட்டுருக்கீங்க. பெஹல்காம் தீவிரவாத தாக்குதல் போது என்ன பேசுனாங்க? சைனா பாகிஸ்தானுக்கு உதவி பண்ணுச்சு, அதனால சைனாவை பாய்காட் பண்ணுங்க. துருக்கி பாகிஸ்தானுக்கு உதவி பண்ணிச்சு, துருக்கிய பாய்காட் பண்ணுங்க. இன்னைக்கு அதே சைனாவோடையும் துருக்கியோடையும் நீங்க ஒப்பந்தம் போடுறீங்க. இன்னைக்கு உடனே இந்த பக்த கோடிகள், இந்த சங்கிகள்லாம் சோசியல் மீடியால ஐயோ சைனா மாதிரி கிடையாது, ஐயோ துருக்கி மாதிரி கிடையாதுன்னு பேசுறாங்க. இவ்வளவு பெரிய கேவலமான பச்சோந்தைகளா இருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் அறிவுன்னு ஏதாவது ஒண்ணு இருக்கா? அப்ப இந்த நாட்டுடைய ஃபாரின் பாலிசிய சோசியல் மீடியால எது ட்ரெண்டிங்கோ அதை வச்சுதான் நீங்க டிசைட் பண்ணுவீங்களா? ஏதாவது ஒரு நாடு சொல்லுங்களேன். பெஹல்காம்ல தீவிரவாத தாக்குதல் நடந்ததுல மோடி இவ்வளவு நாடுக்கு போயிட்டு வந்திருக்கிறாருல, இவ்வளவு விஸ்வ குருன்னு சொல்றீங்க. எல்லா நாட்டு தலைவர்களும் அவர் மேல மரியாதை வச்சிருக்கிறாரு, போன் மூலமாவே போற நிறுத்துறாரு அப்படின்னு அளந்து விடுறீங்கல்ல. பெஹல்காம்ல தீவிரவாத தாக்குதல் நடந்த பொழுது 2 நாடுகள் சைனாவும் துருக்கியும் பாகிஸ்தானுக்கு வெளிப்படையா சப்போர்ட் பண்ணாங்க. நமக்காக ஆதரவாக பேச ஏதாவது ஒரு நாடு முன் வந்ததா? யாராவது ஒருத்தர் பேசுனாங்களா? ஏன் பேசல?
குட்டி நாடான மால்தீவ்ஸ்ல ஆரம்பிச்சு அமெரிக்கா வரைக்கும் எல்லா இடத்துலயும் சண்டை இழுத்து விட்டா எவன் ஆதரவா பேசுவான்? ஒண்ணு ஓவரா அடிச்சுக்க வேண்டியது, இல்லன்னா ஓவரா எழுதி பூசிக்க வேண்டியது. இப்படிப்பட்ட கேவலமான ஒரு வெளியுறவு கொள்கையை வச்சுக்கிட்டுதான் இந்த அம்மா இங்க வந்து ஃபயர் விட்டுட்டு இருக்கு. அப்புறம் நேத்து நிர்மலா சீதாராமன் வந்திருக்காங்க. மறைந்த முன்னாள் தலைவர் ஜி.கே. மூப்பனார் அவர்களுடைய நினைவு நாளாம். அவர் போய் 24 வருஷம் ஆயிடுச்சு. ஜி.கே. வாசன் இவங்க கூட்டணியில சேர்ந்து 6 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 6 வருஷத்துல ஜி.கே. மூப்பனார இவங்க கண்ணுக்கு தெரியல. 6 வருஷமா அவருக்கு நினைவேந்தல் பண்ணணும், அவருடைய புகழ் பாடணும், அவரை பத்தி மக்கள் கிட்ட பேசணும்லாம் இவங்களுக்கு தோணல. இப்ப தேர்தல் வருது அப்படின்னு ஜி.கே. மூப்பனார வெக்கமே இல்லாம தூக்கிட்டு வராங்க. இதுல அந்த அம்மா மேடையில வேற பேச்சு. ஜி.கே. மூப்பனார் பிரதமராக வேண்டியவர். அதை தடுத்தது யாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். அரசியல் தெரியாத தற்குறிகள் கிட்ட வேணா அந்த மாதிரி பொய் சொல்லி ஏமாத்தலாம். அரசியல் வரலாறு தெரிஞ்ச தமிழ்நாட்டுல அவ்வளவு எளிதில் உங்களால இந்த பொய்களை வந்து பரப்ப முடியாது. தன்னுடைய வாழ்நாள் பூரா கருத்தியல் ரீதியாக, சித்தாந்த ரீதியாக இந்த ஒன்றிய பாஜக அரசு கொண்டுள்ள இந்த பிரிவினைவாத சித்தாந்தத்தை, இந்துத்துவ அரசியல எதிர்த்து நின்ற தலைவர் ஜி.கே. மூப்பனார் அவர்கள். 1996ல ஜெயலலிதாவோட காங்கிரஸ் கூட்டணி வைக்குது அப்படின்னு இப்படிப்பட்ட ஒரு சர்வாதிகார ஆட்சி நடத்த அம்மையார் ஜெயலலிதாவோட நீங்க கூட்டணி வைக்கிறீங்க அப்படிங்கிற கோபத்துலதான் அங்கிருந்து வெளியில வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பிச்சார். அவரை பிரைம் மினிஸ்டர் ஆக்க முடியாது அப்படின்னு திமுக சதி பண்ணிட்டான். உங்க வாஜ்பாய் ஆட்சியை கவுத்ததுக்கே அவர் காரணமா இருந்திருக்காரு. அது உங்களுக்கு தெரியுமா? வாஜ்பாயும் எல்.கே. அத்வானியும் அவர்கிட்ட போய் கெஞ்சினதெல்லாம் மறந்து போச்சா உங்களுக்கு? அன்னைக்கு அவர்கிட்ட இருந்த 3 எம்பிக்கள் ஆதரவு கொடுத்திருந்தாங்கன்னா உங்க ஆட்சியை காப்பாத்திருக்கலாம். ஆனா அப்பவும் என்ன சொன்னாரு? இந்த பாசிச சர்வாதிகார ஆட்சியை காப்பாத்துறதுக்கு என்னுடைய கொள்கையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஸ்ட்ராங்கா நின்ன ஒரு தலைவர் ஜி.கே. மூப்பனார். அவர் மேல 1000 விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனா அவர் கொண்ட கொள்கையில அவர் நேர்மையா இருந்தாரு. அதே நேர்மை அன்பார்ச்சுனேட்லி அவர் பையன் கிட்ட இல்ல. அதை இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது. அப்படி ஒரு நேர்மை, ஒரு கொள்கை தெளிவு இருந்ததுன்னா என்டிஏ கூட்டணியிலேயே சேர்ந்திருக்க மாட்டார். சரி, ஜி.கே. மூப்பனார் தான் பிரதமர் மெட்டீரியல். காங்கிரஸ் தான் ஏமாத்திருச்சு, திமுக தான் துரோகம் பண்ணிடுச்சு. அவர் பையன் உங்க கூட்டணியில தானே இருக்காரு, எம்பியா தானே இருக்கிறாரு. நீங்க ஆக்க வேண்டியது தானே அவரை பிரதமரா? இல்ல அட்லீஸ்ட் ஒன்றியத்துல ஒரு அமைச்சர் பதவியாவது கொடுக்க வேண்டியதானே? ஏன் கொடுக்காம வச்சிருக்கீங்க? இந்த கேள்வி எல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய முட்டாள் கூட்டம் கேட்காது. ஆனா இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் கேட்போம். இதுல ஜி.கே. மூப்பனார் ஒரு தமிழர். அப்படிப்பட்ட தமிழருக்கு துரோகம் செஞ்சிருச்சு திமுக. எங்க கொண்டு வந்து கனெக்ட் பண்றாங்கன்னா, பாருங்க தமிழரான ஜி.கே. மூப்பனாருக்கு திமுக துரோகம் பண்ணிடுச்சு. ஆனா நாங்க தமிழரான சி.பி. ராதாகிருஷ்ணனை துணை ஜனாதிபதி வேட்பாளரா நிறுத்திருக்கோம். ஆனா அவருக்கு ஆதரவு கொடுக்காம சுதர்ஷன் ரெட்டிக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. எதுக்கு கொடுக்கணும் ஆதரவு? ஒரு தமிழராக தமிழர் உரிமைக்காக என்னைக்காவது சி.பி. ராதாகிருஷ்ணன் பேசியிருக்காரா? ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தின் கீழ் 2500 கோடி வரணும். இன்னைக்கு காங்கிரஸ் எம்எல்ஏ சசிகாந்த் செந்தில் உண்ணாவிரதம் இருக்காரு. சி.பி. ராதாகிருஷ்ணன் என்ன செஞ்சு கிழிச்சிட்டாரு? அவர் தமிழர் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவருக்கு எதுக்கு ஓட்டு போடணும்? என்ன கேவலமான பிரிவினைவாத அரசியல் இது? இவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அதிமுக பாஜக கூட்டணிக்கு இங்க டிராக்ஷன் இல்ல அப்படிங்கறது ரொம்ப தெளிவா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா களத்துல அது பிரதிபலிக்குது. இன்னைக்கு எடப்பாடி ஊர் ஊரா போறாரு, கூட்டம் போடுறேன் கூட்டம் போடுறேன்னு. காசை கொடுத்து ஆளை கூட்டி என்ன பிரயோஜனம்? ஒரு மாசமா போறாரு, ஏதாவது ஒரு தாக்கம் பப்ளிக் மத்தியில இதனால ஏற்பட்டிருக்கா? ஏதாவது உருப்படியான விமர்சனங்களை ஆளும் திமுக அரசு மீது அவளால் வைக்க முடிஞ்சதா? அது மூலமா பப்ளிக் கிட்ட ஒரு ஒப்பீனியனை, ஒரு நரேட்டிவா, ஒரு டிராக்ஷன் அவரால் ஏற்படுத்த முடிஞ்சதா? ஏன் முடியல? ஏன்னா இது இயல்பான ஆர்கானிக்கான ஒரு கூட்டணி இல்ல. உருட்டி மிரட்டி நிர்பந்தப்படுத்தி நீங்க ஒரு கூட்டணியில் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க. விருப்பமே இல்லாத அண்ணாமலையும் இன்னைக்கு போர்ஸ் பண்ணி கொண்டு வந்து ஒரே மேடையில உட்கார வச்சிருக்காங்க. வேடிக்கையா இருந்தது.
ஜி.கே. மூப்பனாருடைய நினைவேந்தல் நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா, எடப்பாடி இப்படி கைய இப்படி கட்டிக்கிட்டு இந்த சைடு பாத்துட்டு நிக்கிறாரு. அண்ணாமலை கைய இப்படி கட்டிட்டு அந்த சைடு பாத்துட்டு உட்கார்ந்திருக்காரு. கமலாலயத்துல வச்சு நிம்மி மாமி எல்லாரையும் காட்சி காட்சி எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வெளியில வருது. உங்க உட்கட்சி பூசல் எல்லாம் ஓரம் ஒதுக்கி வச்சுட்டு இங்க களத்துல என்டிஏ கூட்டணியுடைய வெற்றிக்காக பாடுபடுங்க அப்படின்னு அண்ணாமலைக்கு டோஸ் விட்டுருக்காங்களா அந்த அம்மா. நியாயம் தானே? ஏன்னா பாஜகவுல நயினார் நாகேந்திரனை தலைவர் ஆக்குனதுக்கு அப்புறம் அண்ணாமலை ஆதரவாளர்கள் எல்லாம் கோஆபரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவர் ஒரு தலைவராவே மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் எல்லாம் மேலிடத்துக்கு போயிருக்குது. அதற்கு ஏத்த மாதிரி ஆரம்பத்துல இந்த கூட்டணி வச்ச டைம்ல கூட பாத்தீங்கன்னா முன்னுக்கு பின் முரணாக பேசிக் கொண்டிருந்தார் அண்ணாமலை. இப்ப திடீர்னு 2 மேடையா ஏறி வெக்கமே இல்லாம எடப்பாடியை முதலமைச்சராக்க நாமெல்லாம் பாடுபடுவோம். இன்னும் எங்களெல்லாம் பைத்தியக்காரன்னு நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல? இதே அண்ணாமலை எடப்பாடியை ஒருமையில் பேசி எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தினாரு. இந்த மாதிரி கேவலமா எதிர்கட்சி தலைவர்கள் கூட எடப்பாடியை பேசினது இல்ல. ஆனா கூட்டணியிலே இருந்துகிட்டு கூட்டணியில இருந்து வெளியில வந்தோடனே பச்சோந்தி மாதிரி தன் நேரத்தை மாத்திக்கிட்டு அவ்வளவு கேவலமா விமர்சனம் பண்ணார். இன்னைக்கு தனக்கு ஒரு பதவி வேணும், தனக்கு ஒரு ரெலவன்ஸ் வேணும் அப்படின்னு திரும்ப நேரத்தை மாத்திக்கிட்டு அதே எடப்பாடிய முதலமைச்சராக்க பாடுபடுவோம். உங்களுக்கு எல்லாம் வெக்கமே இல்லையா அண்ணாமலை? எதற்காக இந்த கீழ்த்தரமான ஒரு அரசியல்? ஒரு எம்எல்ஏ சீட்டு ஜெயிக்கிறதுக்கு. ஏன்னா உங்க தனிப்பட்ட செல்வாக்க வச்சோ இல்ல உங்களுடைய சோசியல் மீடியா அண்ணாமலை ஆர்மியை வச்சோ மொத்த ஓட்டு கூட வாங்க உங்களுக்கு பக்கு இல்ல அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லாவே தெரியும். 2026 தேர்தல்ல ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட நீங்க ஜெயிக்கலன்னா அரசியல்ல நீங்க காணாம போயிருவீங்க. ஆனாலப்பட்ட எல்.கே. அத்வானி, முரளி மனோகர் ஜோஷியை கருவேப்பிலை மாதிரி தூக்கி போட்ட கட்சி பாஜக. உங்களால அவங்களுக்கு காலனாக்கு பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சா அப்படியே தூக்கி வீசிட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிருவாங்க. ஏதோ நம்ம தலையில தான் இந்த உலகமே சுத்திக்கிட்டு இருக்கு, பாஜக இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மமதையில இருந்தீங்கல்ல, இதத்தான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஊடக வெளிச்சம், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை எல்லாம் நீங்க பாஜக மாநில தலைவர் அப்படிங்கிற அந்த ஒரு அங்கீகாரத்துக்காகத்தான். மத்தபடி உங்களை மனுஷனா கூட எவனுமே மதிக்கல. இன்னைக்கு அந்த அளவுக்கு இரலவெண்ட் ஆயிட்டீங்க. ஊருக்கு போய் ஆட்சியை பிடிச்சாரு அப்படின்னு எந்த எடப்பாடியை கேவலமா பேசுறீங்களோ இன்னைக்கு அதே எடப்பாடி காலடியில விடுற நிலைமையில தானே நீங்க வந்து நிக்கிறீங்க. அவ்வளவு தூரம் வெக்கம் மானம் ரோஷம் இருக்கிற மனுஷனா இருந்தா கட்சி பொறுப்பெல்லாம் விட்டுட்டு வெளியேறி போக வேண்டியது தானே. நான் சுயேட்சையா நின்னு ஜெயிச்சு காட்டுறேன்னு சவால் விட வேண்டியது தானே. அந்த தைரியம் இருக்கா? தெம்பு இருக்கா? இப்படி நேரத்துக்கு தகுந்த மாதிரி தங்களுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் நிறத்தையும் மாத்திக்கக்கூடிய ஒரு பச்சோந்தி கூட்டம் தான் இந்த சங்கி கூட்டம். அப்படிப்பட்ட கூட்டத்தோட தன்னுடைய சுயநலத்துக்காக தன்னுடைய குடும்பத்தை காப்பாத்தணும், தன்னுடைய சொத்தை காப்பாத்தணும், தன்னுடைய பொருளாதாரத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக கூட்டணி வச்சிருக்க ஒரு அடிமை கூட்டம். உங்களுக்குன்னு தலைவர்கள் கிடையாது. அதனால எம்ஜிஆரை தூக்கிட்டு வருவீங்க, இல்ல ஜெயலலிதா அம்மாவை தூக்கிட்டு வருவீங்க. இப்ப புதுசா ஜி.கே. மூப்பனாரை தூக்கிட்டு வரீங்களா? நீங்க யார தூக்கிட்டு வந்தாலும் சங்கிகளுக்கு தமிழ்நாட்டுல சங்குதான், மறந்துடாது.